ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல்ல ப்ரீ ரெக்வஸ்ட். டேட்டா இன்ஜினியரிங்கில் ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன? டேட்டா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட் எல்லாம் தேவைப்படும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதனுடைய ஆப்ஜெக்டிவ். ஸோ ப்ரீ ரெக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு தேவைப்படுறது AWS கிளவுட் ஃபவுண்டேஷன். அதாவது பேசிக்காக கிளவுடை பார்த்தின ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. கிளவுட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கிளவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது கிளவுடில் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். கூகுள் டிரைவ் அப்படிங்கிற அந்த ஸ்டோரேஜ் தான் கிளவுடில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி என்னெல்லாம் பண்ண முடியும் கிளவுடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாம். கிளவுட்லேயே டேட்டா பேஸ் நீங்கள் பார்த்த Oracle, MySQL, MS SQL, MongoDB இந்த மாதிரி எல்லா டேட்டா பேஸுமே நீங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளவுட் AWS தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். AWS தான் டேட்டா இன்ஜினியரிங் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் AWSோட பேசிக் கிளவுட் ஃபவுண்டேஷன் நீங்கள் படிச்சிருக்கணும். ஆனால் நம்ம படிக்கல. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அந்த பேசிக் கிளவுட் ஃபவுண்டேஷனில் என்னெல்லாம் இருக்கணும் அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துறேன். என்னெல்லாம் இருக்கும் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு EC2 அப்படின்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். அதாவது விர்ச்சுவல் மெஷினை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். கிளவுடில் ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டோரேஜோட டைப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குது. அது நம்ம யூஸ் பண்ண போகிறது Amazon S3. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா VPC, விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு கிளவுட் ஃபவுண்டேஷனில் வந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய MySQL, MS SQL, அதுக்கப்புறம் MongoDB. இதில் அமேசானில் ஒரு புதுசாக ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, Amazon Aurora. ஓகேவா? ஸோ நீங்கள் நினைக்கிற Aurora கிடையாது. இது வந்து அமேசானோட ஓன் ப்ராடக்ட். எப்படி MySQL, Oracle அதே மாதிரி அமேசானில் அந்த பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் போதும். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது பேசிக்காக கிளவுடை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது. ரெண்டாவது என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் SQL தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் MySQL, Oracle இல்லை MS SQL ஏதாவது ஒன்று கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, இல்லை படிச்சுட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றின ஒரு நாலேஜ், ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். டீட்டெயில்டு நாலேஜ் தேவையில்லை. ஒரு கொரி எப்படி, ஒரு அவுட்புட் கொரி எப்படி பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டேபிளை டேபிளில் டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் படித்தாலும் செகண்ட் இயரில் படிச்சிருந்தாலும் இதெல்லாம் மறக்கிறதுக்கான டாபிக் கிடையாது. ஓகேவா? இப்போ DDL, DML, DQL, DCL இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், படிச்சிருக்கலாம். அவ்வளவும் நமக்கு தேவைப்படாது. DQL தேவைப்படும், DDL, DML தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சம். அவ்வளோதான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது. அடுத்தது டேட்டா பேஸுக்குள்ள SQL தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா பேஸை கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். SQL தெரிஞ்சுன்னா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கோம், டேபிள் கிரியேட் பண்ணவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நெட்வொர்க்கிங். இப்போ நெட்வொர்க்கிங் தான் நான் VPC அப்படின்னு சொன்னேன், விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். இது AWSல நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நம்ம உள்ள ஒர்க் பண்ணும்போது அதை நம்ம என்ன VPCனா என்ன, நெட்வொர்க்னா என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு பேசிக்காக தெரிஞ்சால் போதும், டீஃபால்ட் தெரியணும்னு அவசியம் இல்லை. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங். ஸோ டிசிஷன் மேக்கிங்கில் டேட்டா அனாலிசிஸ் படிச்சிருந்தீங்கன்னா, டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசிஷன் மேக்கிங் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுவோம் மேத்தமெட்டிக்ஸ். கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் இந்த ப்ராபபிலிட்டிலாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அனாலிசிஸ் பண்ணும்போது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அதுவும் கொஞ்சம் வந்துருக்கும் உங்களுக்கு. ஒரு அனாலிசிஸ் படிக்கிறீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஒரு ஓவர்வியூவாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சால் போதும், நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங்கில் இந்த சப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒரு டேட்டா இன்ஜினியராக நீங்கள் மாற முடியும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
இப்போ நான் சொன்ன இந்த ப்ரீ ரெக்வஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஸோ கிளவுட் ஃபவுண்டேஷன் மட்டும் உங்களுக்கு ஐடியா இருக்காது, கரெக்டா? ஏடபிள்யூஎஸ் கிளவுட் ஃபவுண்டேஷன் நீங்கள் படிக்கல, ஆனால் எஸ்கியூஎல் படிச்சிருக்கீங்க, கரெக்டா? எஸ்ஆ நோவா? ஸோ டேட்டா பேஸ் எஸ்கியூஎல் தெரிஞ்சுதான் டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கும். நெட்வொர்க்கிங் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களா? இல்லை. இங்க இருக்கிறது பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, கண்டிப்பாக தான் இருக்கீங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு ஒரு டாபிக் ஒரு சப்ஜெக்ட் எதுவும் வந்தது இல்லையா? வரல. ஸோ சிம்பிள் தான், அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேள்விப்பட்டுக்கலாம். கேள்விப்பட்டுனா மட்டும் போதும், இதெல்லாம் பற்றி டீப்பாக கையில் விட அவசியம் இல்லை, ஒரு ஐடியா மட்டும் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியரிங் படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ஜாப் கிடைக்கும், உங்கள் ஜாப் ரோல் என்னவா இருக்கும், இது நல்லா படித்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, சரியாக லேர்ன் பண்ணீங்கன்னா ஒரு ஜாப் என்னவா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டேட்டா இன்ஜினியர் ஆகலாம். ஒரு பேசிக்காக ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆக முடியும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் டேட்டா அனலிஸ்ட். ஸோ டேட்டா இன்ஜினியர் தான் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு டேட்டாவை கொடுப்பாங்க. ஸோ டேட்டா இன்ஜினியரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி டீட்டெயில் ப்ராசஸ் பண்ணி அதை அனலிசிஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறது தான் டேட்டா இன்ஜினியரோட வேலை. அனலிஸ்ட் தான் டேட்டாவை அனலிசிஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அடுத்த லெவல் அனலிஸ்டாக ஆகலாம். டேட்டா இன்ஜினியரிங் படிச்சோம்னா டேட்டா அனலிஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டேட்டா ரெடி பண்ணிங்கனாலே அனலிசிஸ் பண்ணுறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, அதோட அந்த பவர் பிஐயில் ஹெல்ப் பண்ணிட்டீங்களா? பவர் பிஐ, டேபிள், இந்த மாதிரி டூல்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இன்புட்டை கொடுத்து அனலிசிஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்தது டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ நீங்கள் டேட்டா சயின்டிஸ்டாகவும் மாற முடியும். டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெஷின் லேர்னிங், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை மிஷினை கொடுத்து, அதாவது ஏஐ கொடுத்து அந்த ஏஐயை ட்ரெயின் பண்ணுறது தான் இந்த டேட்டா சயின்டிஸ்டோட வேலை. ஸோ அதை ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் அனாலிசிஸை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ டிராஃபிக் சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இமேஜ் ப்ராசஸிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. கேமரா வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது வயலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இந்த இமேஜ் ப்ராசஸிங் மூலயமா கேமரா வச்சு யார் அந்த பர்டிகுலர் பர்சனோ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவங்க தான் இந்த டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ அதுவும் நீங்கள் ஆக முடியும். அடுத்தது இடிஎல் டெவலப்பர். இதை வந்து டேட்டா இன்ஜினியரே பண்ணுவாங்க. தனியாக இடிஎல் டெவலப்பர்னு ஒரு ரோல் இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோடு. அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் ப்ராக்டிஷனர். நம்ம இது எல்லா டாப்பிக்குமே பார்க்க போகிறோம். டேட்டா இன்ஜினியரோட ரோலையும் பார்க்க போகிறோம், டேட்டா அனலிஸ்ட்டும் பார்க்க போகிறோம், சயின்டிஸ்ட்டும் பார்க்க போகிறோம், இடிஎல் டெவலப்பரும் பார்க்க போகிறோம், அதே மாதிரி எம்எல் ப்ராக்டிஷனரும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே இந்த பாடலில் வந்துடும். கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணிடுவோம், ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் கிடைக்கக்கூடிய ரோல். இதெல்லாம் நீங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியாக படிச்சிங்கன்னா. அடுத்தது கோர்ஸோட ஆப்ஜெக்டிவ். ஸோ கோர்ஸோட ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா எய்ம். எதுக்காக நம்ம இதை படிக்கிறோம்? இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், அதோடைய அவுட்புட் என்னவா இருக்கும், இதை படித்து முடிச்சிங்கன்னா என்னவா ஆக முடியும், அதை பார்த்துக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா சயின்ஸை நீங்கள் கற்றுக்க முடியும். இது மூலயமா டேட்டா அனலிட்டிக்ஸ் படிச்சிருக்கலாம், டேட்டா சயின்ஸை கற்றுக்க முடியும். அதே மாதிரி டேட்டாவோட எலமெண்ட்ஸ், டேட்டாவை எப்படி தான் நம்ம செக்ரிகேட் பண்ணலாம், எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், எப்படி லோட் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் இதில் கற்றுக்க போகிறீங்க. அடுத்தது டேட்டா பைப்லைன். இடிஎலுக்கு அடுத்த லெவல் வந்து டேட்டா பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா பைப்லைன் நீங்கள் கற்றுக்க முடியும். அதுக்கடுத்தது செக்யூராக அந்த டேட்டாவை நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் டேட்டா இன்ஜினியர் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு டேட்டாவை கொடுக்கணும். ஸோ டேட்டா இன்ஜினியர்லேருந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு ஹேக்கர் அந்த டேட்டாவை
ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஹேக் பண்ணாமல் செக்யூர் ஆக்கி கொடுக்குறது, அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அதுக்கடுத்தது ஸ்கேலிங். ஒரு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 1000 டேட்டாவும் இருக்கலாம், 100 lakh டேட்டாவும் இருக்கலாம். ஸோ 1 million, 10 million, 1 trillion டேட்டா கூட இருக்கலாம். ஸோ டேட்டாவோட சைஸ் பெருசாக போகும்போது அதையும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் கம்மியான டேட்டாவையும் ஹேண்டில் பண்ணலாம், அதிகமாக டேட்டாவை ஹேண்டில் பண்ணலாம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதையும் இங்கே பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன். இப்போ டேட்டா கலெக்ஷன் பண்ணும்போது ஒரே சமயத்தில் எல்லா டேட்டாவும் ஒரு பல்காக கிடைச்சிடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்திருக்கிற சிஎம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இப்போ இந்த பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் விவசாயிகளோ அவங்களுக்கு 50,000க்குள்ள அவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பல ஆயிரம், பல லட்சம் விவசாயிகள் இருப்பாங்க. ஸோ அவங்க டேட்டாலாம் கலெக்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா அந்த 32 டிஸ்ட்ரிக்ட் டேட்டா வரணும். ஸோ அந்த டேட்டாவை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் விவசாயியோட கவுண்ட் வந்து மாறும். இப்போ கடலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50,000 பேர் இருப்பாங்க, அப்படியே விழுப்புரம் எடுத்திங்கன்னா ஒரு 60,000 பேர் இருக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் டேட்டா கலெக்ட் பண்ணி அதை அந்த டேட்டாவை செக்ரிகேட் பண்ணணும். அதில் யாரெல்லாம் வந்து அந்த ஸ்கீம்குள்ளே வருவாங்க, 50,000 வாங்கினவங்க யார், 55,000 வாங்கினா அவங்களுக்கு கிடையாது. இப்போ அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், சரியான டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிற கடைசியாக டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ். எல்லா டேட்டாவும் மல்டிபிள் டேட்டா வரும், அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ அதையும் நம்ம டேட்டா இன்ஜினியர் தான் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே நம்ம கோர்ஸில் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் இப்போ டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம், கலெக்ட் பண்ண டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணணும். நாம என்ன பண்ணோம், எக்ஸல் ஃபைலாக இருந்தாக்கா நம்மளுடைய ஆர்டிஸ்டில் ஸ்டோர் பண்ணோம். இப்போ நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கை க்ளவுடில் தான் பண்ண போகிறோம். அதனால் அந்த டேட்டாவை கொண்டு போய் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணணும். அதான் எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். 4 விதமான ஸ்டோரேஜ் இருக்குது. S3 கிளேசியர், CFS, ஸோ EBS, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் எந்த ஸ்டோரேஜ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம், ஓகேவா? எப்படி ரெப்ளிகேஷன் பண்ண போகிறோம், அதெல்லாம் இங்கே பார்ப்போம் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில். அடுத்தது ப்ராசஸ். ஸோ அந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் அந்த டேட்டாவை நம்ம ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில், ஸ்ட்ரக்சர் தான் நான் சொன்னேன் இல்லையா, 50,000க்குள்ளே உள்ளவங்க ஒரு டேட்டா கொண்டு வரணும். அதிலே 40,000க்குள்ளே உள்ளவங்க, 50,000க்கு மேலே இருக்கிறவங்க யாரெல்லாம் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்காங்க இல்லை, ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே யார் வராங்க, ரேஞ்சு தாண்டி யார் போயிட்டாங்க, யாருக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம ரிடம்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நம்ம கடைசியாக ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம இங்கே பண்ண போகிறோம். அடுத்தது மேப் ரெடியூஸ். அதே மாதிரி அமேசான் EMR நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் இதுதான். AWSல எப்படி பவர் பிஐயோ மற்ற இதில் பவர் பிஐ மைக்ரோசாஃப்டில், இங்கே வந்து மேப் ரெடியூஸ், அமேசான் EMR, இந்த 2 டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டூலோட நேம் தான் அது. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ வந்த டேட்டாவிலேருந்து எது வந்து வேலிடான டேட்டா, எது இன்வேலிட் டேட்டா, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். யாருக்கு எதுக்காக அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அந்த தள்ளுபடி யாருக்கு கொடுக்க முடியாது, யாருக்கு கொடுக்க முடியும், ஏன் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து அந்த டீட்டெயிலாக கொடுக்கணும். எடுத்த உடனே அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு வேலிட் ரீசன் அவங்க சொல்லணும். கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க ஜியோ படி 50,000க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள், 50,000க்கு மேலே வாங்கியிருந்தால் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி ஃபேமிலியில் ஒருத்தருக்கு மட்டும்தான், அதாவது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுப்போம், இந்த மாதிரிலாம் கண்டிஷன் வச்சுருப்பான். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே கேட்டகரிஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த டேட்டாவை தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அனலைசிஸ். ஸோ அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம அமேசான் EMR, மேப் ரெடியூஸ், AWS ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல்லாம் யூஸ் பண்ணி எப்படி தேவையோ அந்த டேட்டா எந்த மாதிரி நமக்கு தேவைப்படுதோ, அது வந்து ஒரு கிராஃபிக்கல் பேனலில் வேணுமா,
இல்லை டேபிள் ஃபார்மெட்டில் வேணுமா, இல்லை அந்த கிராஃபிக்கல் மேனர்லேயே சார்ட்டாக வேணுமா, இதெல்லாம் நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி நமக்கு டேட்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணணும். கடைசியாக அந்த டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம கிராஃபிக்கல் மேனரில் தான் காட்டணும். நம்ம எக்ஸலில் பார்த்தீங்கன்னாக்கா சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பவர் பிஐ போனீங்கன்னா அட்வான்ஸ் சார்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷுவலைசேஷன் டூல் எதை யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அது எல்லாமே இங்கே நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கில் பண்ண போகிறோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ இப்போ கோர்ஸ் ஓவர்வியூ. இப்போ நம்ம AWS டேட்டா இன்ஜினியரிங்கில் இந்த கோர்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் படிக்க போகிறோம், ஏமை பார்த்துட்டோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மாடல் 1 இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற மாடல் வெல்கம் டு AWS அகாடமி. ஸோ டேட்டா இன்ஜினியரிங்கில் என்ன இருக்குங்கிறத மாடல் 1ல் பார்க்குறோம். ஸோ மாடல் 2ல் பார்த்தீங்கன்னா டேட்டா டிரைவன் ஆர்கனைசேஷன். ரெண்டாவது மாடலில் அது தேரி. எதுக்காக நம்ம டேட்டாவை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணணும், டேட்டா இல்லாமல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் டேட்டாவோட அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை இன்னைக்கு பார்த்துருவோம் நம்ம மாடல் 2. அடுத்த மாடல் 3ல் பார்த்தீங்கன்னாக்கா எலமெண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய லெவல் இருக்குது. ஸோ எல்லாமே டேட்டா கிடையாது. அதுலேயே ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்குது, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்குது. அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் ஆடியோ, வீடியோ, இமேஜ், டாக்குமெண்ட், இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த எலமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? மாடல் 3ல். அடுத்த மாடல் 4ல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம லேபை ஸ்டார்ட் பண்ணுவோம். 4வது மாடலுக்கு அப்புறம் தான் லேப் வரும். இப்போ லேபை நம்ம அந்த டேட்டாவெல்லாம் செக்ரிகேட் பண்ணி அந்த டேட்டாவை எப்படி டீட்டெயில் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம விசுவலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி ரெடி பண்ணுறது, இதெல்லாம் 4வது மாடல். அதாவது டிசைன் பிரின்சிபல் அண்ட் பேட்டர்ன் ஃபார் டேட்டா பைப்லைன். டேட்டா பைப்லைன் அப்படின்னா டீட்டெயில் முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய அவுட்புட் தான் பைப்லைன் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம மாடல் 4ல் படிப்போம். அதுக்காக மாடல் 5ல் செக்யூரிங் அண்ட் ஸ்கேலிங். செக்யூர் அப்படின்னா டேட்டா ரெடி பண்ணிட்டோம், டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா ட்ரான்ஸ்ஃபார்ம் லோடு மூலமாக ரெடி பண்ணியாச்சு. அந்த டேட்டா செக்யூர்டாக சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் போய் சேருதா, அதோட ஸ்கேலிங். ஸ்கேலிங்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், டேட்டாவோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுற ரெண்டுமே சேர்த்து ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அதை பற்றின டீட்டெயில் மாடல் 5ல் இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து மாடல் 6ல் இன்ஜெக்ஷன் அண்ட் ப்ரிப்பரிங் டேட்டா. இன்ஜெக்ஷன் அப்படின்னா வேறைய சோர்ஸ்லேருந்து டேட்டாவை வாங்குவோம். எக்ஸாம்பிளுக்கு கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த சொசைட்டியில் பால்லாம் வாங்குவாங்க. ஸோ பால் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாலேருந்து அந்த பால் ஒரு இடத்துக்கு வரும், சொசைட்டிக்கு வரும். ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு 2 லிட்டரு 5 லிட்டரு 10 லிட்டர்னு கொண்டு வந்து அந்த சொசைட்டியில் கொண்டு வந்து ஊற்றுவாங்க. அந்த ஊற்றுற இடம் தான் இந்த இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து டேட்டா ஒரு இடத்துக்கு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எல்லாத்தையும் வாங்குற டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரியாக இருக்குதா? இப்போ டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எக்ஸல் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். எக்ஸல் ஃபார்மெட் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு டேபிளாக இருக்கும். அதில் ரோ இருக்கும், காலம் இருக்கும். அந்த எல்லா ரோவும் சேமாக இருக்கா, எல்லா ரோவும் சரியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு ரோவில் ஒரு டேட்டா மட்டும் மிஸ் ஆகலாம், இல்லை ஒரே மாதிரியான டேட்டா டிஃப்ரெண்ட் ரோவில் வந்து ரிப்ளிகேட் ஆகலாம். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மாடல் 6ல் பார்ப்போம். டேட்டா வாங்கிட்டு அதை சரியாக ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்த மாடல் 7ல் இன்ஜெக்ஷன் பை பேட்ச் ஆர் ஸ்ட்ரீம். ஸோ டேட்டா ப்ராசஸிங் 2 டைப் இருக்குது. ஒன்று பேட்ச் ப்ராசஸிங், இன்னொன்று ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஸோ பேட்ச் ப்ராசஸிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேட்ச் நம்பர்னு ஒன்று இருக்கும். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அதில் பேட்ச் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். எதுக்காக அந்த பேட்ச் நம்பர் கொடுப்பாங்க தெரியுமா? ஸோ ஒரு பேட்ச் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டு, ஒரு ஷிஃப்ட்டில் நிறைய பேட்சஸ் மேனுஃபேக்சர் ஆகும். அது எந்த பேட்சில் எந்த ஷிஃப்ட்டில் அது மேனுஃபேக்சர் ஆகிருக்குங்கிறத காரணத்துக்காக ஒரு யூனிக் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சு எந்த பேட்சை நம்ம ஒரு வேளை இப்போ பிஸ்கட் வந்து மேனுஃபேக்சர் ஆகி போகும்போது அதில் ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அதில் ஒரு ஈ விழுந்ததுன்னு வச்சுங்க. ஒரு பிஸ்கட்டில் ஒரு ஈ அப்படியே மோல்ட் ஆகி போகுது. ஒரு காலில் வந்து சீக்கிரம் ஒருத்தர் பிஸ்கட் ஆஃபர் பண்ணி எடுத்து கீழே டிப் பண்ணுறாரு, ஈ நினைச்சது.
இப்போ அதில் அவங்க கேஸ் போடும்போது இல்லை அவங்க அப்பீல் பண்ணும்போது எந்த பேட்ச்சு என்னன்னு கண்டுபிடிக்கிறதா, எப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சர் பண்ண பர்சன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த பேட்ச் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம டேட்டாவே அந்த மாதிரி பேட்ச் எந்த டைம் கிரியேட் பண்ண டேட்டா, ஸோ பேட்சாக கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொசைட்டியில் பால் ஊற்றுற மாதிரி தான், காலை 9 மணிக்கு ஒரு பால் ஊற்றிக்கலாம், இல்லை 7 மணிக்கு ஊற்றிருக்கலாம். எந்தெந்த டைம் கலெக்ட் பண்ண டேட்டா அப்படிங்கிற அந்த டைமை பொறுத்து பேட்ச் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டாவை பேட்ச் வைஸாகவும் பண்ணலாம். ஸ்ட்ரீம்னா லைவ். ஸோ நம்ம யூடியூபே எடுத்துக்கலாம். யூடியூப்ல பார்த்தீங்கன்னாக்கா லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கா. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது, லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது, நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரீமிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா லைவாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதே லைவில் தான் பண்ணுவீங்க. நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணிவிட்டு ஆன்லைன் கொண்டு வரது இல்லை, ப்ராசஸே வந்து ஆன்லைனில் தான் பண்ணுவீங்க. வந்த டேட்டா அப்படியே நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இன்ஜெக்ஷன் பேட்சாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரீமிங்காகவும் இருக்கலாம். அதை பற்றி நம்ம மாடல் 7ல் பார்ப்போம். அடுத்த மாடல் 8ல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங். டேட்டாவை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம், இன்ஜெக்ஷன் மூலமாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணி டேட்டா பேஸில் அதை அடுக்கணும். ஓகேவா, எந்தெந்த டேட்டாவை எங்கே வைக்கணும். இப்போ நம்ம பிசி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பிசியில் நிறைய ஃபோல்டர் வச்சிருப்போமா இல்லையா. ஒரே ஃபோல்டர் டின்னு ஃபோல்டரை போட்டு அதிலே இமேஜ், ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட் மொத்தமாக போட்டு வச்சு எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா. அதை செக்ரிகேட் பண்ணி கேட்டகரியாக பிரித்தாதான் நம்ம அடுத்தது வந்து அதை எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக அந்த டேட்டாவை அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இமேஜஸ்ன்னு வச்சுங்க. ஸோ ஒரு இமேஜ், இப்போ நான் இமேஜ் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா டேட் வைஸாக ஸ்டோர் பண்ணுவேன், இல்லை மந்த் வைஸாக ஸ்டோர் பண்ணுவேன், இல்லை எந்த பிளேஸ் விசிட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு நான் அதை செக்ரிகேட் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஈஸியாக அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ, அந்த பர்டிகுலர் டேட்டாவை நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுவோம் டேட்டா பேஸில். அடுத்தது ப்ராசஸிங் பிக் டேட்டா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நார்மல் டேட்டா. இப்போ பிக் டேட்டான்னு சொல்லும்போது 10 lakh, 1 million, 10 billion, 1 trillion, இந்த மாதிரி 10 lakhs இல்லை 1 crore, இந்த மாதிரி டேட்டா பெருசாக போகும்போது அது பிக் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ எல்லா டேட்டாவையும் ஒரே மாதிரி ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ மீடியம் டேட்டா, அதே மாதிரி லோ டேட்டா, ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் பிக் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுக்கான டூலும் வந்து மாறும். எல்லா டூலுமே எல்லா டேட்டாவையும் வந்து ப்ராசஸ் பண்ணுமா கேட்டிங்கன்னா பண்ணாது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸலில் போயிட்டு நீங்கள் ஒரு 1 crore டேட்டாவை கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஹேங் ஆகிடும். எக்ஸலால் எடுத்துக்க முடியாது. எக்ஸல் நீங்கள் கொடுக்கவே முடியாது 1 crore டேட்டா. அதில் உள்ள செல்லு வந்து லிமிட்டட் தான், லிமிட்டட் நம்பர் ஆஃப் செல்லு தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பிக் டேட்டாவை பண்ண முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதிலாக பவர் பிஐக்கு போகலாம், இல்லை மற்ற டூலுக்கு போகலாம். ஓகேவா. ஸோ அந்த பிக் டேட்டா எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறத மாடல் 9ல் பார்ப்போம். அதுக்கடுத்தது ப்ராசஸிங் டேட்டா. ஸோ மிஷின் லேர்னிங்காக எப்படி ப்ராசஸ் பண்ணுறது டேட்டாவை, ஸோ அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மாடல் 11ல் அனலைசிங் அண்டு விசுவலைசிங் டேட்டா. ஸோ நம்ம டேட்டாவை ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி அதை கிராஃபாவோ இல்லை சார்ட்டாவோ நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதில் வந்து மாடல் 11ல் பார்ப்போம். கடைசியாக மாடல் 12ல் ஆட்டோமேட்டிக் பைப்லைன். இல்லை நம்ம செக்ரிகேட் பண்ணிட்டோம், அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி விசுவலைஸ் பண்ணிட்டோம், இதை வந்து ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேட்டா இன்புட் வந்ததுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணி அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டா. நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்கும்போது ஸ்கோர் ப்ரொஜெக்ஷனு, அதே மாதிரி அந்த கிராஃப்லாம் போட்டு பண்ணாங்க பார்த்துருக்கியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, செகண்ட் இன்னிங்ஸில் அந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் டேட்டா காட்டுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 5 ஓவர் வச்சு 50வது ஓவரில் அவங்களோட டேட்டா அவுட்புட் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த டேட்டா இன்ஜினியரிங் மூலமாக தான் பண்ணுறாங்க. ஓகேவா. ஒரு சாம்பிள் டேட்டா இருந்தால் போதும், ஒரு 5 ஓவர் இருந்தால் போதும், அதை வச்சு 50 ஓவர் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆனால் அது ப்ரொஜெக்ஷன் தானே தவிர ஃபைனல் அவுட்புட் கிடையாது. ப்ரொஜெக்ஷன் தான் பண்ண முடியும், ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அது அப்படியே கூட வரலாம்.
இப்போ மேக்ஸ்வெல் மாதிரி ஆஸ்திரேலியா மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு 4 பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னாக்கா 5 ஓவரில் ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மந்தமாக 6 ஓவரில் இருக்காங்க, திடீர்னு எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆள் இருக்காங்க. அதனால் அதை ஒரு பர்டிகுலர் பர்சன் மொத்தத்தையும் மாற்றலாம். ஓகேவா? டேட்டாவே அந்த மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டாவை பொறுத்து இருக்குது அதோட அவுட்புட் எப்படி டெலிவர் ஆக போகுதுங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடல் 13ல் பிரிட்ஜிங் டு சர்டிஃபிகேஷன். இதில் ஒன்றும் கிடையாது, நம்ம எல்லாத்தையும் படித்து முடிச்சோம்னா இந்த 12 மாடல் படிச்சிங்கன்னா சர்டிஃபிகேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்க. எப்படி சர்டிஃபிகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அதுதான் மாடல் 13ல் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஒர்க் பண்ண போகிறது 2 மாடல், ஃபர்ஸ்ட் மாடல் லாஸ்ட் மாடல் எடுத்துட்டோம்னா மீதி 11 மாடல் தான் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய மாடல். ஓகேவா? ஒர்க்கான மாடல் 11 தான். மீதி 2 மாடல், ஒன்று இன்ட்ரோடக்ஷன், இன்னொன்று கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இது வரைக்கும் படித்ததுலேருந்து நீங்கள் டேட்டா என்ஜினியர் ஆக முடியுமா முடியாதா, அது சர்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தான் கடைசி மாடலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் மோடாலிட்டி அப்படிங்கிறதுல என்னென்ன மாடல்லாம் நம்ம லேப் பண்ண போகிறோம், லேபு எத்தனை லேப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் 4ல் அத்தேனா வச்சு ஒரு லேப் பண்ணுவோம். அத்தேனாங்கிறது ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல். ஓகேவா? அது ஏடபிள்யூஎஸோட ப்ராடக்ட், அதனால் அவங்க கொடுக்குற நேம் தான். இப்போ சொன்னோம் இல்லையா அமேசான் அரோரா அப்படின்னு, அதே மாதிரி அமேசான் அத்தேனா அந்த டூலை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது மாடல் 7ல் ஏடபிள்யூஎஸ் ப்ளூ டீட்டெயில் ப்ராசஸ் மூலமா எப்படி ஒரு டேட்டாவை ரெடி பண்ணுறது, அதுக்கு நம்ம ஏடபிள்யூஎஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணுறோம். அடுத்து மாடல் 8ல் ஒரு லேபு அமேசான் ரெட்ஷிஃப்ட்டு. இதில் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா எப்படி அனலிசிஸ் பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மாடல் 9ல் 2 லேப் இருக்குது. எல்லாமே வந்து சிம்பிள் லேப் கிடையாது, குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் போகும் ஒரு லேப். அது டைமிங் கொடுத்துருப்பாங்க, அந்த கொடுத்துருக்க டைமுக்குள்ள அந்த லேபை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு சர்டிஃபிகேட் வரும். ஓகேவா? ஸோ இதில் இந்த மாடல் 9ல் பார்த்தீங்கன்னா அமேசான் இஎம்ஆருக்குள்ளே ஒர்க் பண்ணுவோம். அடுத்தது அதே மாடல் 9லேயே வந்து டைனமிக் டேட்டா. ஸோ டேட்டா ஸ்டேட்டிக் டேட்டா இருக்குது, டைனமிக் டேட்டா இருக்குது. ஸ்டேட்டிக் டேட்டா அப்படின்னா இந்த டேட்டா மாறாது, ஒரு முறை இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான். டைனமிக் டேட்டாங்கிறது டைனமிக் டைமுக்கு மாறும். இது எப்படின்னா நம்ம கிரிக்கெட் மேட்சே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 ஓவர் கொடுத்துருப்பீங்க, கொடுத்துட்டு அனலிசிஸ் பண்ணியிருப்பேன். அடுத்த 5 ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 20ல் போயிருக்கும். ஃபர்ஸ்ட் 5 ஓவரில் பார்த்தீங்கன்னா 15ல் போயிருக்கும். அடுத்த 5 ஓவரில் 20ல் போகலாம். டேட்டா மாறிட்டே இருக்கும். அதாவது மாறிட்டே டேட்டாவை டைனமிக் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம ஒரு லேபாக பண்ண போகிறோம். அடுத்த மாடல் 11ல் உள்ளதுதான் கொஞ்சம் பெருசு. ஸோ இதில் வந்து ஒரு 4 டூல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபயர் ஹவுஸு, ஓப்பன் சர்ச் சர்வீஸு, ஓப்பன் சர்ச் டேஷ்போர்டு, இதெல்லாம் விசுவலைஸ் பண்ணுறதுக்கு கூடவே டேட்டா செட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை மொத்தம் ஒரு 4 டூல் தேவைப்படும். அடுத்தது மாடல் 12ல் பார்த்தீங்கன்னாக்கா அத்தேனா யூஸ் பண்ணி ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வேர் ஃபங்க்ஷன், ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதில் எரர் ஒரு இடத்துல எரர் இருக்குதுன்னா அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ண முடியாது, வெளியே தான் பார்க்கணும். அதனால் ஆரம்பத்துலேருந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த ஸ்டெப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த எல்லா மாடலையும் முடிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாடலோட எண்ட்லையும் ஒரு நாலேஜ் செக் இருக்கும். நீங்கள் என்ன படிச்சீங்க, அந்த பர்டிகுலர் மாடலில் என்ன கற்றுருக்கீங்க, ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கிறத பார்க்கறதுக்காக மாடல் 2லேருந்து 12 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மாடல், லாஸ்ட் மாடல், இன்ட்ரோடக்ஷன், ஃபைனல், கோர்ஸ் அசஸ்மெண்ட். ஸோ மாடல் 2லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு மாடல் எண்ட்லையும். அதில் மினிமம் நீங்கள் 70% இருக்கணும். அதாவது 10க்கு 7 கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் வந்து உங்களுக்கு நோட்ஸ் இருக்குது. இப்போ நான் நடத்துவேன். ஓகேவா? கிளாஸ் நடத்துவேன். அதை வச்சு தான் நீங்கள் அதை எழுத போகிறீங்க.
பிபிடி போட்டு அதை நான் கொஸ்டின் பண்ணிடுவேன். அதுலேருந்து தான் ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த பிபிடிலேருந்து தான் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே அதிலே இருக்கும். ஓகேவா? கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் எக்ஸாம் இருக்கும். அந்த ஃபைனல் எக்ஸாமில் 25 கொஸ்டின் இருக்கும். எல்லாருக்கும் 25 கொஸ்டின் தான் வரும். ஆனால் 25 கொஸ்டின் ரேண்டமாக இருக்கும். பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பார்த்துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 1 கொஸ்டின், இன்னொருத்தருக்கு 50 கொஸ்டின் இருக்கும். அதே 25 கொஸ்டின் ஷஃபிள் ஆகிருக்கு ரேண்டமைஸாக. சில சமயத்தில் 4 செட் ஆஃப் கொஸ்டின் கூட இருக்கலாம். அதே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைனல் எக்ஸாமை நீங்கள் சரியாக எழுதிட்டு அந்த ஃபைனல் எக்ஸாமில் மினிமம் 70% எடுத்தீங்கன்னா தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும். லேபை கம்ப்ளீட் பண்ணிடணும், மாடல் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டை ஃபைனல் அசஸ்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் அந்த பிபிடிலே இருக்க போது இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீ எவாலுவேஷன் டெஸ்ட். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, டேட்டா பேஸ் லெவல் தெரிஞ்சுக்கணும், டேட்டா பேஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் தெரிஞ்சுக்கணும், எம்எல் பற்றின ஒரு ஐடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் இருக்கா இல்லையா அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். அதை எல்லாருமே எழுதி பாஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரியுதாங்கிறத செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேறு எதையும் பார்த்து எழுதக்கூடாது. கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணணும். எதுலேயும் பார்த்து எழுதக்கூடாது. நீங்கள் கூகுளையோ இல்லை சாட் ஜிபிடியோ யூஸ் பண்ணக்கூடாது.